பாராளுமன்றத்தில் அண்மையில் நிறைவேற்றிய புதிய குற்றவியல் சட்டங்களை திரும்பிப் பெற வலியுறுத்தி புரட்சி பாரதம் கட்சியின் வழக்கறிஞர் பிரிவு சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தலைவர் எம். ஜெகன்மூர்த்தி எம்.எல்.ஏ. பங்கேற்றார். மத்திய அரசு பாராளுமன்றத்தில் நிறைவேற்றிய இந்திய தண்டனை சட்டம், இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டம், இந்திய சாட்சியம் சட்டம் ஆகியவற்றில் மாற்றங்கள் செய்து புதிதாக பாரதிய நியாய சன்ஹிதா, பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா, பாரதிய சாக்ஷிய அதிநியம் என கொண்டு வந்துள்ளது. இந்த புதிய சட்டங்கள் நாடு முழுவதும் ஜூலை 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்துள்ளது. பாராளுமன்றத்தில் அண்மையில் நிறைவேற்றிய புதிய குற்றவியல் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி மத்திய அரசை கண்டித்து புரட்சி பாரதம் கட்சி வழக்கறிஞர் அணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி நுழைவு வாயிலில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில வழக்கறிஞர் அணி பொதுச் செயலாளர் K.M. ஸ்ரீதர், மாநில வழக்கறிஞர் அணி பிரிவு தலைவர் சைமன் பாபு ஆகியோர் தலைமை தாங்கினர். நிர்வாகிகள் ரமேஷ், பட்டாபிராம் இளங்கோ, சுரேஷ், பிரேம், ஆர். ஸ்ரீதர், சோமசுந்தரம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் மாநில நிர்வாகிகள் ஐ. ஏழுமலை, எம். மாறன், காமராஜ், பலராமன், பூவை வீரமணி, பழஞ்சூர் வின்சென்ட், செல்வம், மணவூர் மகா, பிரீஸ் பன்னீர், சரவணன், தாமஸ் பர்னபாஸ், குட்டியப்பன், K.S. ரகுநாத், C.P. குமார், நயப்பாக்கம் மோகன், A.K. சிவராமன் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். இதில் சிறப்பு விருந்தினராக மாநில தலைவரும் கேவி குப்பம் எம்.எல்.ஏ.வுமான பூவை ஜெகன்மூர்த்தி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட நிர்வாகிகள் தனசேகரன், ராஜா, ஜான், கோபிச்சந்திரன், சி. சரவணன், எழில்மாறன், ஜான் மேஜர், மதுரை, சரத், விஷால் உள்பட 200க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள், புரட்சி பாரதம் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு மத்திய அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர்.